கோல்டன் அக்வாரியா. நம்ம சேனலில் வந்து மான்ஸ்டர் ஃபிஷஸ் பற்றி நிறைய கண்டென்ட்ஸ் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் கூட நம்ம வந்து பார்த்தோன்னா நாட்டு மீன்களை பற்றி சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம மான்ஸ்டர் ஃபிஷஸ் ஹாபிலே இது வரைக்கும் இருந்த பாண்ட் அப்டேட்லேயே வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தோன்னா ஒரு ஹியூஜ் அப்டேட் நம்ம கொடுக்க போகிறோம். அது என்ன அப்டேட்னா, நம்ம வந்து ஒரு பெரிய சைஸ் வந்து பார்த்தோன்னா பாண்ட் செட்டப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தோன்னா டபுள், அதாவது ரெண்டு வந்து பார்த்தோன்னா நாசில்ஸ் மாதிரி இருக்குது. அதை என்ன செட்டப் நான் உங்களுக்கு போய் காமிக்கிறேன். அதில் வந்து பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 15 to 16 மான்ஸ்டர் ஃபிஷஸை வந்து நான் அதில் வச்சுருக்கேன். அந்த செட்டப் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து பார்த்தோன்னா இந்த செட்டப் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த செட்டப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா அரப்பைமா நான் சேலுக்கு நான் போட்டிருந்தேன். அதை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து நம்மள்ட்ட இருக்கிற அரப்பைமா வந்து பார்த்தோன்னா அரப்பைமா கிகாஸ், ஓகேங்களா. அவன் வந்து பார்த்தோன்னா அரௌண்ட் வந்து ஒரு 1.13/4 feet இருப்பான், ஓகேங்களா. அதாவது ஒரு 1.25 அடி இருக்கான். நியர்லி 2 feet டச் பண்ண போகிறான். ஸோ அரௌண்ட் வந்து நான் வந்து ஒரு டீசென்ட் ப்ரைஸிங் தான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தோன்னா என்னை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். என்னோடய நம்பரையும் இல்லாட்டி என்னோட டீட்டெயில்ஸையும் வந்து பார்க்கலாம், நான் ஷூராக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் நம்ம அப்படியே போய் பாண்ட் செட்டப் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து நம்ம ஒன்றுமே வந்து பார்த்தோன்னா ஃபிஷஸ் வந்து பார்த்தோன்னா பேர்ஸ் ஆட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பாண்ட் செட்டப் புதுசாக வச்சுக்கோங்க, அதில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் வாங்க. வாங்க, இதுதான் நம்ம புதுசாக செட் பண்ணியிருக்கிற பாண்ட் செட்டப், ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா ஒரு வாட்டர் டேங்க் தான். இது ஜூம் பண்ணுறேன், ஜூம் பண்ணிக்கலாம் ஃபிஷஸ்லாம் காமிங்க பாருங்க. நம்மளுடைய மான்ஸ்டர் ஃபிஷஸ் தான் இப்போ ஃபுல்லாக நம்மளுடைய மான்ஸ்டர் ஃபிஷஸ் தான், ஓகேங்களா. பாருங்க ஃபுல்லாக நம்மளுடைய மான்ஸ்டர் ஃபிஷஸ் தான் இருக்குது. ஸோ இந்த டேங்க் வந்து பார்த்தோன்னா 5 அடி நீளம், அதே மாதிரி 3 அடி அகலம், ஓகேங்களா. இது வந்து பார்த்தோன்னா ஒரு ரெக்டாங்குலர் நார்மல் வாட்டருக்காக யூஸ் பண்ண ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு டேங்க் தான், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஃபிஷ் பாண்ட் மாதிரி செட்டப் பண்ணணும், நம்ம ஒரு ஹோம்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயே வந்து சின்னதாக ஒரு பாண்ட் மாதிரி வைக்கணும், ஒரு ஓப்பன் பாண்ட் மாதிரி வைக்கணும்னா நீங்கள் முடிஞ்சால் சின்டைஸ் இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா ஃபைபர் மெட்டீரியல் மாதிரி போய்க்கோங்க, ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ இதுவும் போது எனக்கு வந்து பார்த்தோன்னா காஸ்ட்டுமே வந்து ஒரு 8,000 to 9,000 அந்த மாதிரி தான் வந்துச்சு, ஓகேங்களா. ஸோ வந்து இதுக்கு நான் என்னென்ன செட்டப் நான் கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு என்னோடய பேஸ் எல்லாமே வந்து பக்காவாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வாட்டர் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கேன். ஃபில்ட்ரேஷனுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஜூம் பண்ணுவேன். இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு மோட்டர் வச்சுருக்கோம் பாருங்க. இந்த இடத்துல ஒரு மோட்டர் வச்சுருக்கோம் பாருங்க. இருங்க ஃபஸ்ட்டு நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னா மோட்டர் வச்சுருக்கேன். இதில் இந்த மோட்டருடைய இங்கிருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு பைப் வந்து பார்த்தா அந்த மோட்டர்லேருந்து மேலே வந்து இந்த பைப்புடைய அவுட்லெட் வந்து பார்த்தோன்னா இங்கே ட்ரம்மில் விழுகுது. இந்த பைப் வந்து பார்த்தோன்னா இந்த ட்ரம்முடைய லாஸ்ட் வரைக்கும் போகும். ஜூம் பண்ணுறேன், இந்த ட்ரம்முடைய லாஸ்ட் வரைக்கும் போகும். ஸோ அது என்ன ப்ராசஸ்னால், இதில் இருக்கிற அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து பார்த்தோன்னா இந்த மோட்டர்னால வந்து பார்த்தோன்னா அப்படியே ஸ்டக் பண்ணப்பட்டு அப்படியே டேரெக்டாக வந்து இந்த ட்ரம்முடைய லாஸ்ட் வரைக்கும் போகும். இந்த ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் ரிங்கு, பயோ பால்ஸு நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டுருக்கோம், சரிங்களா. இப்போ இந்த ட்ரம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்பன் பாலு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளோட செராமிக் ரிங், அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் இதெல்லாம் வச்சுட்டு இது மேலே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி செட்டப்பில் இதே மாதிரி ஒரு செட்டப்பை நம்ம ஆட் பண்ணிடுங்க, ஓகேங்களா. ஸோ இதில் ஃபுல்லாக ஃபில்டர் மீடியா இருக்குது, செராமிக் ரிங்கு, பயோ பால்ஸு, கார்பன், கொஞ்சம் ஸ்பாஞ்சு, நிறைய பீங்கான், அதாவது வந்து டைல்ஸு, செங்கல் நிறையா வச்சு ஃபுல்லாக ஃபில்டர் மீடியாவாக ஃபில் பண்ணி இங்கே வந்து வாட்டர் ப்யூரிஃபை ஆகி இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நல்ல தண்ணி வந்து விழுகும், ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தோன்னா பெரிய பாண்டாக நீங்கள் போகிறீங்க, அதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு ஹியூஜ் சைஸ் பாண்டாக நீங்கள் போகிறீங்கன்னா அந்த ஃபில்ட்ரேஷன் செட்டப்ங்கிறது வந்து பார்த்தோன்னா பெருசாக இருக்கும், ஓகேங்களா. இப்போ இதனுடைய சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடிக்கு 3 அடி டேங்க், ஹைட்டுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 2 அடி இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ இப்போ இதனுடைய ஃபில்ட்ரேஷன் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரம்மையும் நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து அரௌண்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 3 to 2 months வந்து பெருசாக ஃபில்டர் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், வாட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. மினிமம் ஒரு 1 month ஒரு தாட்டி நீங்கள் வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணாலே போதும். அப்பப்போ கொஞ்சம் வந்து பார்த்தோன்னா ஒரு 20% 30% இந்த மாதிரி இறக்கிலான ஏற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 months ஒன்ஸ் வந்து பார்த்தோன்னா இதை மட்டும் நல்லா கம்ப்ளீட்டாக எடுத்து ஒரு வாஷ் பண்ணிங்கனாலே போதும். ஸோ வந்து உங்களுடைய க்ளீனிங் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும், ஓகேங்களா.
இந்த செட்டப் பற்றி பார்த்தோன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து பார்த்தோன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இந்த செட்டப் எனக்கு ஆன காஸ்ட் வந்து பார்த்தோன்னா அரௌண்ட் ஒரு 12,000 பக்கம் ஆச்சு. ஓகேங்களா, மினிமம் 12,000 ஆகும் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறதுக்கு. ஏன்னா உங்களுக்கு டேங்குமே புதுசு, இந்த ட்ரம்மாக இருக்கட்டும், இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபில்ட்ரேஷன் மீடியா இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா புதுசு தான். ஓகேங்களா, இதில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து பார்த்தோன்னா நான் தனியாக ஹைடிங் ஸ்பாட்ஸ்க்காக ஜூம் பண்ணுங்களேன். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி பிவிசி பைப்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி பிவிசி பைப்ஸ் போட்டிருக்கேன். இதில் வந்து பாருங்களேன் எல்லா வைல்டு வெரைட்டியிலேருந்து எல்லா ஃபிஷ்ஷஸுமே இருக்கும். பாருங்கள், கேட் ஃபிஷ்ஷு அரப்பைமா இருக்கான் பாருங்க, நம்ம சேலுக்கு வச்சுருக்க அரப்பைமா. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இதில் க்ளவுன் நைஃப் ஆட் பண்ணியிருக்கோம், வைல்டு க்ளவுன் நைஃபுங்க. சரிங்களா, அதே மாதிரி ஷார்க்ஸ் இருக்காங்க, ஸ்னேக் ஹெட்டு. இங்கே பாருங்கள் எல்லா ஃபிஷ்ஷையுமே உங்களால் கிளியராக பார்க்க முடியும். பாருங்கள், ஸ்னேக் ஹெட் இருக்காங்க, பாப்பூஸு, நல்ல எல்லா ஃபிஷ்ஷஸுமே இதில் தான் இருக்காங்க. சரிங்களா, பாருங்கள் டேங்கினர் பாருங்கள், அந்த பைக்கில் போய் விளையாண்டுருக்காங்க பாருங்கள். ஸோ நம்மள்ட்ட இருக்கிற அரௌண்ட் வந்து ஒரு 17 to 16 ஃபிஷ்ஷஸ் வந்து பார்த்தோன்னா இந்த இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தோன்னா இவங்களுக்கு இந்த ஸ்பேஸ் இதுவுமே இந்த ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மி தான். ஃபியூச்சரில் ஃபிஷ்ஷோட கவுண்ட்டு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஃபிஷ்ஷோட கவுண்ட்டை நான் குறைச்சி அப்படியே பிரிச்சுடுவேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபில்டர் ப்ராசஸ் நம்ம பார்த்தோம். அதாவது தண்ணி வந்து பார்த்தோன்னா, அதாவது தண்ணி அழுக்கு தண்ணி வந்து இங்கிருந்து மேலே வந்து இப்படி போய் இந்த கீழிருந்து அழுக்கு தண்ணி நிறைஞ்சு மேலே நல்ல தண்ணியாக மாறி விழுகுது. ஓகேங்களா, தண்ணி வந்து பார்த்தோன்னா கீழே வரைக்கும் போய் இங்கிருந்து நினைச்சு வந்து அழுக்கு தண்ணி வந்து அழுக்கு தண்ணி நல்ல தண்ணியாக மாறி கீழே வந்து விழுகுது. வேற இதே செட்டப்பை நீங்கள் ஒரு சின்ன டேங்குக்கு பண்ணணும்னு வைங்களேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் வாங்க. ஏன்னா நம்ம வந்து வெறும் பாண்டுக்கு மட்டுமே வந்து பார்த்தோன்னா நம்ம ஃபில்டர் மீடியா கிரியேட் பண்ணுறது இல்லை. நம்மளுடைய ஒரு சின்ன ஒரு டேங்க்குமே நான் ஃபில்டர் மீடியா கிரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இது நம்மளுடைய சிச்லெட் டேங்க்ஸ். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா கீழே மோட்டர் இருக்குது. இந்த மோட்டர்லேருந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நான் ஒரு சின்ன ஒரு பைப் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அந்த பைப் வந்து பார்த்தோன்னா மேலே இந்த பாக்ஸுக்கு வருது, இங்கிருந்து இந்த பாக்ஸுக்கு வருது. ஸோ என்னென்னா அழுக்கு தண்ணிலாம் வந்து பார்த்தோன்னா கீழேருந்து அப்படியே சக்காகி இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து விழுகுது. ஓகேங்களா, மேலே விழுந்து இதில் வந்து பார்த்தோன்னா ஃபில்டர் இங்கே பாருங்க, இந்த பஞ்சில் வந்து அழுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபில்டர் ஆகி கீழே போய் விழுகுது. ஓகேங்களா, ஜூம் பண்ணுங்களேன், இங்கே பபிள்ஸ் வருது பாருங்களேன். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அழுக்கு தண்ணி இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இது வழியாக அந்த அவுட்லெட் வழியாக பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல தண்ணிலாம் வந்து வரும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஃபில்ட்ரேஷனை வந்து பார்த்தோன்னா 2 டைப்பாக செட் பண்ணலாம். என்னென்னா, ஒன்று அழுக்கு தண்ணி வந்து பார்த்தோன்னா கீழே போய் டெபாசிட் ஆகி கீழேருந்து அப்படியே நிறைஞ்சு அந்த ஃபில்டர் மீடியாவால் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செப்பரேட் ஆகி நல்ல தண்ணி வந்து இப்படி விழுகிற மாதிரி. இன்னொன்று என்னென்னா, அழுக்கு தண்ணி மேலே விழுந்து இந்த மாதிரி ஃபில்டர் மீடியாவால் அழுக்கெல்லாம் வந்து கலெக்ட் ஆகி நல்ல தண்ணி வந்து கீழே விழுகிற மாதிரி. இந்த மாதிரி 2 செட்டப்பும் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மொபைல் அக்வாரியா.